சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவரிடம் நான் பேசிட்டு இருந்த போது, அவர் தாவேக்காவை சார்ந்தவர். அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒன்று சொன்னார், இந்த காவிரி இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், எங்கள் தலைவர் நேரடியாக கர்நாடகாவை சென்று அங்கே அவர் பேச்சுவார்த்தை செய்யலாம்னு இருக்காரு அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் போனால் எதுவும் சாத்தியப்படாது, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, அதன்படி செய்ய வேணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் தலைவர் போனால் எதையும் செஞ்சிடுவார் அப்படின்னு சொன்னார். இந்த தொண்டர்கள், இந்த தாவைக்கா பின்பற்ற ஜென்சிக்கள், இவங்கெல்லாம் எதை உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் திரையில் என்னென்னலாம் பண்ணாரோ அதையெல்லாம் தரையிலையும் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் திரையில் என்ன பண்ணுவார்னா, பயங்கரமாக பேசுவார். அந்த சர்க்கார் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பயங்கரமாக பேசியிருப்பார். ஏன் பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாருன்னா, அவர்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க போகிறதில்லை. அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அதற்கான ஸ்கிரிப்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டின் படி தான் அவர் பேச போகிறாரு. அதனால் பயங்கரமாக காரசாரமாக பேசுவார். அவர் சட்டப்பேரவையிலையும் கேட்குற எல்லா கேள்விக்கும் பயங்கரமாக டான்னு பதில் சொல்லுவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தா தான் பேசுவார். அதாவது கீ கொடுக்குற பொம்மை மாதிரி, கீ எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவர் பேசுவார். தயவுசெய்து அவர் திரையில் என்னெல்லாம் பண்ணாரோ அதையெல்லாம் நம்பிக்கிட்டு அவரை பின்பற்றாதீங்க. இன்னைக்கு அவர் தரையில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதை ஆராய்ச்சி பாருங்க. அதில் உங்களுக்கு அவர் மீது உண்மையிலே அவர் பண்ணுறது சூப்பர் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போது அவர் பின்பற்றுங்க. அவர் ஒரு பெரிய சாகசம் செய்யும் சாதனையாளர் அப்படின்னு நம்பிட்டு இருக்காதீங்க. அவர் ஒரு ஸ்கிரிப்டட் முதல்வர் தான். அந்த ஸ்கிரிப்ட் படி தான் அவர் செயல்படுவார். திரையில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த புத்தியினால, சொந்த திறனால பேசுகிறாங்க அப்படின்னு இந்த மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசக்கூடிய வசனங்களுக்கும் அவர் ஆக்ஷன் பண்ணக்கூடிய நடிப்புகளுக்கும் உண்மையான ஹீரோக்கள் யாருன்னா டைரக்டர்ஸ் தான். அந்த கதையை எழுதுகிறவர்கள், அதை டைரக்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க தான் உண்மையான ஹீரோக்கள். இவங்க நடிகர்கள், நடிப்பு, அதாவது டூப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க தான் டூப்பு. உண்மையை போல பாசாங்கு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவங்க நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள், அவர்கள் ஹீரோக்கள் அல்ல.